தமிழ்நாடு தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை. கோடைகால குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பது, தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகிப்பது தொடர்பாக ஆலோசனை. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் காவல் மே 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு டெல்லி மக்கள் தங்கள் வாக்குகளால் பதிலடி கொடுப்பார்கள். டெல்லி அமைச்சர் அதிஷி ஆவேசம். சென்னையில் பிரபல வணிக வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை. கீழ்பவானி கால்வாயில் தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் தொடர் போராட்டம். பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் கைது. தருமபுரியில் தண்ணீரை தேடி ஊருக்குள் நுழையும் காட்டெருமைகள். வனப்பகுதியில் உள்ள குளம் குட்டைகளில் தண்ணீர் நிரப்ப கோரிக்கை. வாக்கு வங்கி அரசியலுக்காக நாட்டின் உயர் பதவியில் உள்ள பிரதமர் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளிப்படுத்துவது இந்திய இறையாண்மைக்கு உகந்தது அல்ல. மத வெறுப்பு கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என பிரதமருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். இந்துக்களின் சொத்துக்களை காங்கிரஸ் பங்கிட்டுக் கொடுக்கும் என்ற உண்மையைதான் பேசினேன். உண்மை எதிர்கொள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் அச்சம் அடைந்துள்ளதாக பிரதமர் மோடி விமர்சனம். பிரதமரின் பேச்சு ஏற்புடையதல்ல என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை கண்டன அறிக்கையை சென்னையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம். இந்தியாவிலேயே வெப்பம் அதிகமான பதிவான இடங்களில் ஈரோடு 3ஆம் இடம். ஈரோட்டில் நேற்று 109 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. புவனேஸ்வர், கடப்பாவில் நேற்று 111 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் இன்று வெப்ப அலை வீசும். மஞ்சள் அலர்ட் விடுத்த இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சிறிய அளவில் மன்னிப்பு விளம்பரம் வெளியிட்ட யோகா மாஸ்டர் ராம்தேவுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். புதிய விளம்பரங்களை வெளியிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவு. வறட்சி நிவாரணத்தை உடனடியாக விடுவிக்க கோரி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா போராட்டம். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவை வளாகத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் கோஷம். ஆபரண தங்கம் விலை கிடுகிடுவென குறைவு. சவரனுக்கு 1160 ரூபாய் குறைந்து 53,600 ரூபாய்க்கு விற்பனை.